ஸோ மெட்டல் எக்ஸஸ் எஃபெக்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு கிறிஸ்டல். Zinc oxide is colorless at room temperature. So room temperature white color இருக்கும். ஹீட் பண்ணிங்கன்னா yellow colorல மாறும். On heating it becomes yellow. ஸோ இங்கே ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனையான் இது ஆக்சைடு. இந்த ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி ஆக்சிஜனாக வெளியே போயிடுது, ஆக்சிஜன் கேஸாக. ஸோ ஆக்சைடு அயான் வெளியே போன உடனே ஜிங்க் அயான் அப்படியே சர்ஃபேஸுக்கு டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஆக்சைடு அயான் போயிடுச்சுன்னா எக்ஸஸாக அதிகமாக இருக்கக்கூடிய Zn+2 ions interstitial சைட்டுக்கு மூவ் ஆகும். The excess free Zn+2 ions and electrons, இந்த ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் வருது, and electrons move into interstitial sites. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து எல்லோ கலரில் ஜிங்க் ஆக்சைடு இருக்கிறதுக்கு காரணம் ஹை டெம்பரேச்சரில். ஸோ இந்த மெட்டல் எக்ஸஸ் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி எப்படி மெயின்டைன் ஆகுது, பை தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனையான் வேக்கன்சிஸ். ஏன்னா அந்த ஆனையான் வந்து கிறிஸ்டலுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது அந்த ஆனையான் வேக்கன்சி வரும், அண்டு அந்த வேக்கன்சிஸை இப்போ எது ஆக்குப்பை பண்ணும், எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பை பண்ணும். அதே மாதிரி இந்த ஜிங்க் ஆக்சைடு மாதிரி கிறிஸ்டல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நியூட்ராலிட்டி எப்படி வருது, டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மெட்டல் அயான் அண்டு எலக்ட்ரான்ஸ் இன் தி இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன்ஸ். ஸோ அப்போ இதில் தி எலக்ட்ரிக்கல் neutrality is maintained by the presence of metal ions and electrons in the interstitial position. Or by the generation of anionic vacancies. ஸோ இது நாம் இந்த சோடியம் குளோரைடு கிறிஸ்டலில் பார்த்தோம். கிறிஸ்டல் இருக்கக்கூடிய குளோரைடு அயான்ஸ் அதோட லேட்டிஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து சர்ஃபேஸுக்கு வந்து Na+ அயனோட சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணும். அந்த வேக்கன்சி இப்போ எது ஆக்குப்பை பண்ணுன்னா எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பை பண்ணும், by the generation of anionic vacancies. இந்த anionic வேக்கன்சிஸை யார் ஆக்குப்பை பண்ணுவான்னா எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்படி தான் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணும். இது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஸோ இது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டயான்ஸ் நம்பர் கம்மியாக இருக்கும், ஆனியான்ஸ் நம்பர் அதிகமாக இருக்கும். ஸோ டியூ டு லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ்னா பாசிட்டிவ் அயான்ஸ், நேர்மின் அயனி. லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் தேன் ஆனியான்ஸை விட கேட்டயான்ஸ் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறதுனால. ஸோ இந்த டிஃபெக்ட் எதில் அதிகமாக இருக்குன்னா எந்த கிறிஸ்டல்ஸ்லையெல்லாம் இருக்கக்கூடிய கேட்டயான்ஸ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காட்டுதோ அதில் இருக்கும். அதாவது சேம் மெட்டல் அயான் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்க முடிகிற மாதிரி மெட்டல் அயான் இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்டல்ஸ்லையெல்லாம் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் இருக்கும்.
ஸோ அப்போ என்ன சொல்லலாம், this defect is shown by the crystals having metal ions showing variable valency. ஸோ டிஃப்ரெண்ட் வேலன்சி வச்சுருக்கக்கூடிய மெட்டல் அயான் இந்த கிறிஸ்டல் இருந்துச்சுன்னா மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் வரும். ஸோ வெவ்வேறு இணைதிறன் இருக்கக்கூடிய உலோக அயனிகள் வந்து படிகத்தில் இருக்கிறதுனால உலோகம் குறைவாக உள்ள குறைபாடு வரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா FeO கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கலாம், ஃபெரஸ் ஆக்சைடு கிறிஸ்டல்ஸ். ஸோ இதில் சம் Fe+2 அயான்ஸ் மிஸ் ஆகும். பாருங்கள், இது வந்து Fe+2 அயான் இருக்க வேண்டிய பொசிஷன் மிஸ் ஆகுது. ஸோ அந்த Fe+2 அயான் போயிடுச்சுன்னா O-2 அயான் எக்ஸஸாக இருக்கும். எக்ஸாம்பிள்னு போட்டு இதில் எப்படி சொல்லுங்கள், in FeO crystal some Fe+2 ions are missing. ஸோ Fe+ ions மிஸ் ஆச்சுன்னா எக்ஸஸாக O-2 அயான் இருக்கும். அந்த சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி சம் Fe+2 ions become Fe+3 ion to balance the charge. Due to excess O-2 ions. ஸோ இப்போ Fe+2 ions ஒரு சிலது இல்லைன்னா அதிக அளவில் என்ன இருக்கும், O-2 ions. அந்த O-2 ionsனால் வர சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி சம் Fe+2 ions are oxidized to Fe+3. இப்போ ஒரு Fe+2 காணன்னு வைங்க, +2 சார்ஜ் இல்லை, அதுக்கு என்ன பண்ணேன்னா 2 Fe+2 Fe+3 மாறிச்சுன்னு வைங்க. ஸோ ஒன்றுலேயும் ஒவ்வொரு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு Fe+2 இல்லை, இங்கே ஒரு Fe+3, இங்கே ஒரு Fe+3. ஸோ +1 வந்து இந்த +2 பேலன்ஸ் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதனால் ஃபெரஸ் ஆக்சைடுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா FeXO. இந்த எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.93லேருந்து 0.98 வரைக்கும் வேரி ஆகும். 1 வர்றதில்லை, 1 விட கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அயோனிக் சாலிட்ஸில் இம்ப்யூரிட்டி அயான்ஸை சேர்த்துறதுனால வருது. ஸோ அப்போ இதனால் திஸ் இஸ் டியூ டு addition of impurity ions to ionic solids. ஸோ இப்போ impurity defect எதனால் வருதுன்னா due to addition of impurity ions to ionic solids. இந்த impurity ion அயோனிக் கிறிஸ்டல் இருக்கக்கூடிய ஹோஸ்ட் அயான் ரெண்டுக்குமே வேலன்சி டிஃப்ரெண்ட்டுன்னு வைங்க. அயோனிக் கிறிஸ்டலில் ஹோஸ்ட் வேக்கன்சிஸ் ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் குளோரைடு கிறிஸ்டல்ஸில், சில்வர் குளோரைடு ஃபார்முலா தெரியும் நமக்கு, AgCl, இதில் Ag+ அயான் இருக்குது. கேட்மியம் குளோரைடு சேர்த்தோம்னா cadmium+2 Ag+ அயனை கேட்மியம் அயான்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்க வேண்டிய இடத்துல 2 ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ அப்போது கிறிஸ்டலில் எக்ஸஸாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் சாலிடில். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இன்னொரு சில்வர் அயான் அதோட பொசிஷனில், அதோட லேட்டிஸ் பொசிஷன்லேருந்து வெளியே போயிடும்.
ஸோ அப்போ என்ன ஆயிரும், அந்த பொசிஷன் அந்த lattice பாயிண்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து impurity defect. அப்போ பாருங்கள், when the impurity ion, அதாவது cadmium +2 impurity ion and host ion என்ன, அந்த சாலிடில் இருக்கக்கூடிய அயான் தான் host ion Ag+. when the impurity ion and host ion are in different valence state, பாருங்க ரெண்டுமே வெவ்வேறு வேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது. Ag+1 வேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது, cadmium +2 வேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா vacancies are generated in host. ஸோ அந்த அயனிக் சாலிட்ஸில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் ஜென்ரேட் ஆகும். அது எப்படின்னு இப்போ சொல்லிட்டேன் பாருங்கள். ஒரு cadmium +2 அயான் ஒரு சில்வர் ப்ளஸ் அயான் இருக்கிற இடத்துல போச்சுன்னா ஒரு ப்ளஸ் சார்ஜ் எக்ஸஸாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இன்னொரு சில்வர் அயனும் வெளியே போயிடும். அப்போ அந்த வெளியே போன சில்வர் அயானோட பொசிஷன் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மேலே சொன்ன எக்ஸாம்பிளை இது சொல்லுங்கள். எக்ஸாம்பிள், addition of cadmium chloride to solid AsGCl generates solid solutions. ஸோ இது சாலிட் சொல்யூஷனாக தான் கிடைக்கும். வேர் the Cd+2 ions occupy the position of Ag+ ions, Ag+1 ions. Ag+1 ion இருக்கிற இடத்துல Cd+2 ion போய் ஆக்குப்பை பண்ணிக்குது. To maintain the electrical neutrality, இப்போ என்ன பண்ணுது, one more Ag+ ion leaves its lattice point அல்லது lattice பொசிஷன். ஸோ இன்னொரு Ag+ அயான் வெளியே போச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் அயான் குறைஞ்சி எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி வந்துடும். ஸோ இதனால் என்ன வருது, திஸ் ப்ரொடியூசஸ் கேட்டயான் வேக்கன்சி இன் தி lattice. கிறிஸ்டலில் வந்து கேட்டயான் வேக்கன்சியை கொண்டு வரும். கேட்டயான் வேக்கன்சி இன் தி lattice. This is called impurity defect. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். சில்வர் குளோரைடு கிறிஸ்டலில் cadmium குளோரைடு போட்டிங்கன்னா சில்வர் அயான் Ag+1 அயான் வெளியே போயிருக்கும். அந்த இடத்துல இப்போ cadmium +2 அயான் உட்காந்துருக்கும். cadmium அயானுக்கு +2 சார்ஜ், ஆனால் வெளியே போன சில்வர் அயானுக்கு +1 சார்ஜ். அப்போ +1 சார்ஜ் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ +2 சார்ஜ் இருக்குது. அப்போ இந்த ஒரு ப்ளஸ் சார்ஜ் எக்ஸஸாக இருக்குது, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு lattice பாயிண்ட்லேருந்து சில்வர் அயான் வெளியே போயிடுது. அந்த இடம் இப்போ வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ கேட்டயான் வேக்கன்சி ஜென்ரேட் ஆகுது. இந்த மாதிரி எஃபெக்ட்ஸுக்கெல்லாம் பேர் impurity effect. If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.